அப்போது அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் பாரு, இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இவ்வாறே நாம் நாடுகின்றவர்களை படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துகின்றோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் ஆவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாம் நாடுகின்றவர்களை படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறோம். அப்போ இந்த இடத்துல இப்ராஹிம் நபி பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் எப்படி இருந்தார், பிறந்த உடனே இயற்கையில் ஃபித்ரத்தை என்ன பண்ணுறார், அதை கெடுத்துக்காத ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அப்போது அல்லாஹ்வுடைய அந்த அரசாங்கத்தை பார்த்து, எந்த அரசாங்கம், வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இதையெல்லாம் பார்த்து இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். அல்லாஹ் என்ன பண்ணுறான், இவ்வளோ அவங்க வீட்டில் தான் இவ்வளோ காணிக்கைகள் வருது, இவ்வளோ ஃபுட்டு எப்படி இருக்கும் அவங்க வீட்டில், அந்த காணிக்கைகள் அந்த படையல்கள் அதெல்லாம் நினச்சா பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம், புரியுதா? அப்போது அதெல்லாம் வேணான்னு, அது ஹராமுன்னு பாத்திலுன்னு அதையும் சேர்த்து தான் செஞ்சுருப்பார். அப்போ அதெல்லாம் செஞ்சதை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர்கிட்ட தான் என்னுடைய சத்திய செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் அவர் அதுக்கப்புறம் தேர்வு பண்ணுறான். அப்போ அந்தஸ்து உயர்ந்துச்சா இல்லையா, புரியுதா? சாதாரண மனிதராக இருந்தார், அல்லாஹ்வுடைய அந்த மலக்கூத்த சமாவாத் இதை பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வானம் பூமியுடைய ஆட்சி, மலக்கூத்த சமாவாத் அப்படிம்பாங்க. அல்லாஹ் எப்படி ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறான், இந்த மரத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஆட்சி தெரியும். அது நினச்சா அது இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. மழை பெஞ்சதுன்னா அது வெளியே வந்தே தீரணும், அது அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டுருக்கு. அது பூ வச்சதுன்னா அது கனி கொடுத்தே தீரணும். ஏன் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாமே பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை தரம் உயர்த்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், வா உனக்கு இன்னும் வழிகாட்டுறேன்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அனுப்பி வானம் பூமியுடைய உண்மைகள் அது எல்லாத்தையுமே அல்லாஹ் காட்டுறான். பக்ராவில் கூட அவருடைய ஒரு சம்பவம் இருக்கும். அல்லாஹ் நீ எப்படி உயிர் கொடுக்குற, எப்படி நீ உயிர் எடுக்கிற, அது நான் பார்க்கணும், மறுமையில் எப்படி படைக்க போகிறேன்னு பார்க்கணுன்னொன்னே இந்த பறவைகளை கட் பண்ணி அதெல்லாம் அல்லாஹ் காமிக்கிறான். ஏன் காட்டுறான், ஏன்னா அவர் கொடுக்கப்படுற பணி அவ்வளோ கஷ்டமானது. அடுத்து நெருப்பில் தூக்கி போட்டால் கூட அவர் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவருடைய உள்ளத்தை பலப்படுத்தணும். அதுக்காக அதெல்லாம் செஞ்சு காட்டினான். நீங்கள் நம்ம எல்லோரும் 200 கோடி முஸ்லீமும் நின்று காபத்துள்ளால எல்லாம் நீ எப்படி உயிர் கொடுக்குறன்னு காட்டு அப்படின்னா எல்லாம் காட்ட மாட்டான். ஏன்னா நமக்கு நபித்துவத்துடைய அந்த பொறுப்பு தள்ள, நம்ம சாதாரண மனிதர்கள் தான். இது ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, அல்லாஹ் பாரு படிப்படியாக அவரை தேர்வு செஞ்சு அல்லாஹ் அவருடைய இதை உயர்த்துறான். இதே பொருள் தான் நாமளும் இருக்கணும். எப்படி இருக்கணும், நம்முடைய அந்தஸ்தை முதல்ல ஒரு 10 வயசு 13 வயசு வரைக்கும் என்ன இருப்போம், உலகம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருப்போம், புரியுதா? ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு இல்லை நம்மளுடைய நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள், அவங்க அப்புறம் நம்ம உறவினர்கள், நம்ம எந்த வீட்டில் பிறக்கிறோமோ அந்த வீடு, நம்ம எந்த ஊரில் பிறக்கிறோமோ அந்த ஊர், இது எல்லாமே நம்முடைய மூளையில் தாக்கம் செலுத்தும். இது தாக்கம் செலுத்தும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா நம்முடைய ஃபித்ரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ட் ஆகும். அப்போ அந்த நிலையிலிருந்து நாம் எப்பயாவது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ட்ரிகர் ஆகும். அப்போ அந்த ட்ரிகர் ஆகிற இடத்துல நாம் ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அப்போ நியூட்டன் எப்படி ஒரு நாள் ஆப்பிள் கீழே விழுந்ததுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறார், புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்கிறார். ஆப்பிள் இது முன்னாடிலாம் மேலே விழுந்துட்டு இருந்துச்சுன்னு நம்பினார் அவர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூட்டன் என்ன நம்பிட்டு இருந்தார், ஆப்பிளுக்கு கீழே விழுந்தால், மரத்துலேருந்து விழுந்தால் எங்கே விழுவும், மேலே போகும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தார். அப்போ நியூட்டனுக்கு டெய்லியுமே தெரியும் அது கீழே தான் விழுவுன்ட்டு. ஆனால் அன்றைக்கி என்னாச்சு, அன்றைக்கி ஸ்பார்க் ஆச்சு. ஆஹா இது விழுவுதில்ல, ரைட்டு, இதை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நமக்கும் டெய்லி நம்ம மரத்தை பார்த்தாலும், டெய்லி நம்ம மழையை பார்த்தாலும், டெய்லி நம்ம அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்தாலும், ஒரு முட்டையிலிருந்து கோழி எப்படி வருது இது நமக்கு டெய்லி பார்த்தாலும், புரியுதா, நமக்கு ஒரு நாள் ஸ்பார்க் ஆகும். இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளன் இருக்கான், இதுக்கு பின்னாடி ஒரு இறைவன் இருக்கான். அதே மாதிரி ஜும்மா பயான்கள் நம்ம போகிறோம், மற்ற ஏதோ ஒரு பயான்கள் போகிறோம்,
அந்த இடத்துல ஏதோ ஒரு வசனம் திடீர்னு நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும். அந்த வசனம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வெயிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே பயானுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சா, ஜும்மா முடிஞ்சிருச்சா, அப்புறம் அந்த பேசினவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க, அது எனக்கு வந்து இந்த விதத்தில் ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு, இதை நான் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன், இதை பற்றி இன்னும் அறிவு நான் தேடணும்னு விரும்புகிறேன், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னா, அப்போ அவர் சொல்வார், இந்த புக்கை படி, அந்த புக்கை படி, இந்த லைப்ரரிக்கு போ, அந்த லைப்ரரிக்கு போ, அவர் வழிகாட்டுவார். புரியுதா? இது மாதிரி நாம் பிடிச்சா தான் நாமளும் படிப்படியாக தரம் உயர்த்தப்படுவோம். புரியுதா? இது வந்து ஸ்பூன் ஃபீடிங் கான்செப்ட் வந்து எப்போவுமே இருக்காது ஈமானில். சொந்தமாக எடுத்து நாமளே சாப்பிட்ணும், அப்போ தான் ஈமான் கிடைக்கும். பசிச்சிருக்கவனுக்கு தான் சாப்பாடு. ஒருத்தனுக்கு பசியே இல்லைன்னா அவனுக்கு என்ன சாப்பாடு? அப்போ பசியை உண்டாக்கணும் நம்ம. அப்போது எப்போவும் நம்ம என்ன பண்ணணும், உண்மைகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான உள்ளம் நமக்கு இருக்கணும்.